ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பணி என்ன, நிர்மல்குமார் அவர்களுடைய பணி என்ன, அவர்கள் துறையில் மிக இன்டலெக்சுவலா இருக்கிறாங்க, திறமையாக பணியாற்றி இருக்கிறாங்க. அதாவது அவர்கள் போன வழி தவறாக இருந்ததால் தான் தவறை உணர்ந்து கொண்டு ஒரு சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்று எங்க கட்சிக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம கட்சி என்பது ஜனநாயக கட்சி, ஜனநாயக ரீதியாக எல்லோரையும் அணுகக்கூடிய ஒரு கட்சி. விசிகா தவறான பாதைன்றீங்களா? அது ஆதவ அர்ஜுனா தானே விசிகா விட்டு வெளில வந்தாரு. விசிகா வந்து அவரை நீக்கல, சரிங்களா? அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ண ஓட்டம் இருக்குங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்று சக்தியாக தமிழக வெற்றி கழகம் வர்றதுனால அதை ஆளுங்கட்சியாக அமர்த்தக்கூடிய வகையில் நம்மளுடைய உழைப்புகள் இருக்க வேண்டும் என்று அவங்க எல்லாம் வராங்க. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இணைக்கப்படுறாங்களே தவிர, ஐயநாதன் அவர்கள் வந்து கட்சிக்கு ஆதரவாக பேசுகின்ற பொழுது எங்களுடைய தோழர்கள் வந்து கைத்தட்டி வரவேற்றாங்க. அவருடைய பேசிய காணொலியை கட் பண்ணி சமூக வலைதளத்தில் பரப்புகின்ற பொழுது ஐயநாதன் அவர்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சா? அப்போ கட்சிக்கு அவர் மட்டும்தான் ஆதரவா பேசணுமா? அவர் மட்டும்தான் கட்சிக்கு வரணுமா? வேற யாரும் வரக்கூடாதா? அப்போ உங்களுக்கு புரியுது அவருடைய கோவம் என்னன்னு தெரியுதா? எல்லா அட்வைஸும் ஐயநாதன் கிட்ட தான் கேட்கணும். கட்சிக்கு வந்து எல்லாமே ஐயநாதன் தான் முடிவெடுக்கணுன்ற மனநிலைக்கு அவர் இருக்கிறார். யார் முதல்ல? ஐயநாதன் முதல்ல. நாங்கன்னு பேசுறாருல, யார் முதல்ல? நீங்க கட்சியில உறுப்பினரா? கட்சியில உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்து நான் பேசலாம் நாங்கள்னு. நான் கட்சியில உறுப்பினராக இருக்கிறேன், கட்சிக்காக 2 ஆண்டுகள் பேசியிருக்கிறேன், எனக்கு கொள்கை பொறுப்பு இணைச் செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நான் பேசலாம். நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், நாங்க கூட்டணிக்கு போக மாட்டோம், நாங்க அதிமுகவோடு பேசல, நாங்க முற்றுகையிடுவோம், நாங்க போராட்டம் பண்ணுவோம்னு நாங்க என்று சொந்தம் கொண்டாடுவதற்கு நீங்கள் யார்? அந்த அதிகாரம் யார் உங்களுக்கு கொடுத்தா? நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே. பத்திரிகையாளருக்கு என்ன வேலை? கட்சி கொள்கை எப்படி இருக்கு, கோட்பாடுகள் எப்படி இருக்கு, கட்சியினுடைய செயல் திட்டம் எப்படி இருக்கு, கட்சி மக்களிடம் எவ்வளவு நன்மதிப்பை பெற்றிருக்கு என்பதை பார்ப்பதுதான் பத்திரிகையாளருடைய வேலையை தவிர, நான் சொல்றத தளபதி அவர்கள் கேட்கணும், நான் சொல்றத கட்சி கேட்கணும், நான் சொல்ற மாதிரி அவங்க போராட்டம் பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்ப பத்திரிகையாளரா இல்ல ஏதாவது ஒரு அஜெண்டாவோடு எங்க கட்சிக்குள்ள வந்து வேலை செய்யணும்? ஆதரவாளர் அவர் ஆதரவாளர் மாதிரியே கிடையாதுங்க. எல்லாத்தையும் எங்க தலைவர் முடிவு பண்ணுவாருங்க. தலைவருக்காக கட்சிங்க அது. அவர் வந்து ஒரு நோக்கத்தை உருவாக்கி வர்றாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த வேணான்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது அவருக்கு தெரியாதா? அங்குலமாக கட்சியை வளர்த்து வர்றாரு. 1 கோடியை நெருங்கக்கூடிய வகையில் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கு. லட்சக்கணக்கான பேர் கட்சியில இணைகிறாங்க. மாற்று கட்சியை சார்ந்த பல பேர் எங்க கட்சிக்கு வருவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ ஒவ்வொன்றும் பக்குவமாக மிகவும் கட்டமைப்போடு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. மாவட்ட செயலாளர் நியமனம் நடந்து கொண்டிருக்கு, மாநில பொறுப்பாளர்கள் நியமனம் நடந்து கொண்டிருக்கு, உள்கட்டமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு தான் நாங்க கேட்கிறோம். எங்க தலைவர் தான் எல்லாம் சரியா பண்ணிட்டு தானே இருக்கிறாரு. மாநாட்டுல என்ன சொன்னாரோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்காரு. கட்சி அறிவிக்கின்ற பொழுது 3 பக்க அறிக்கையை வெளியிட்டாரு. எனக்கு இன்னொரு படம் இருக்கு, அந்த படப்பிடிப்பு முடிந்த பிறகு நேரடியாக மக்களை சந்திக்க போறேன், நேரடி அரசியலுக்கு வர போறேன், அந்த இடைப்பட்ட காலத்தில் எங்க தோழர்களை அரசியல் மயப்படுத்துவேன், பக்குவப்படுத்துவேன் அப்படின்னு சொன்ன அதே போன்ற அரசியல் மயப்படுத்தியிருக்கிறாரு. கட்சியில வந்து மாவட்ட செயலாளர்களை நியமித்தவுடன் எல்லாரும் எங்க போறாங்க? அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறாங்க, பெரியார் சிலைக்கு மாலை போடுறாங்க, காமராஜர் சிலைக்கு மாலை போடுறாங்க, வேலுநாச்சியாளுக்கு மாலை போடுறாங்க, அஞ்சலி அம்மாளுக்கு மாலை போடுறாங்க, வணங்குறாங்க, உறுதிமொழி ஏற்கிறாங்க, இந்த மண் சார்ந்து போராடுறாங்க, இந்த மண்ணுக்காக குரல் கொடுக்குறாங்க. இதுதானே அரசியல் மயப்படுத்துறது. அந்த வேலையை எங்க தலைவர் செஞ்சு கொண்டிருக்காரு. எல்லா வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஐயநாதன் அவர்கள் வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு எதுக்கு நீங்க சொல்லணும்? லயலமணி அவர்கள் ஐயநாதன் யார்? அவர் வந்து பத்திரிகையாளர் தானே அப்படிலாம் சொல்றீங்க. ஐயநாதன் ஐயா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் வந்து உங்களை மாதிரியான ஆட்கள், நல்ல அனுபவம் வாய்ந்த ஆட்கள் எங்க கூட இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, எங்களுக்காக நீங்க வந்திருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னு ஐயநாதன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நீங்க தான் யாருன்னு கேக்குறீங்க. பட் விஜய்க்கு அவர் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கிறாரு. எங்க தலைவருக்கும் மரியாதை இருக்கு, எங்களுக்கும் ஐயநாதன் அவர்கள் மீது மரியாதை இருக்கு, எங்க கட்சி நலன் மீது அக்கறை கொள்ற எல்லோருக்கும் மரியாதை உண்டு. ஆனா நீங்க வந்து வெளியில வந்து கட்சிக்கு எதிராக பேசுகின்ற பொழுது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எதிர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நான் கட்சியில பொறுப்புல இருக்கேன், கொள்கை பரப்பு இணைச் செயலாளர்ன்ற ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க வெளியில உட்காந்து கட்சியை வந்து கார்பரேட் கட்சி, இந்த கட்சி ஒழுங்கா செயல்படல, இவ வந்து சருப்பு விளம்பரம் பண்ற மாதிரி விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. இதே ஐயநாதன் சொன்னாரா இல்லையா? கல்ட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாரு. மிகப்பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. வார்த்தைக்கு வார்த்தை தம்பி மாதிரி எங்க தலைவர் அவர் தம்பின்னு சொல்லுவாரு. தம்பி மிஞ்சிட்டாப்ல, தம்பி எங்கேயோ போயிட்டாப்ல. தம்பி மாதிரி ஒரு நபர் இனி தமிழ்நாட்டில் இருக்க போறதே கிடையாது. திமுக என்கின்ற ஒரு கட்சி என் தம்பியால தான் வீழ்த்த முடியும். வார்த்தைக்கு வார்த்தை தம்பி, தமிழ்நாட்டின் அடையாளம், தமிழ்நாட்டின் பொக்கிஷம், பேசின வாய் தானங்க இது. அவ்வளோத்தையும் நீ பேசிட்டு இப்ப வெளியில வந்துட்டு கார்பரேட் அரசியல் பண்றாங்க, அவரை மையப்படுத்தியே இருக்குதுன்னு. அப்ப நீங்க எதற்கு பேசுறீங்க? அப்போ சுய லாபத்திற்காக பேசுறீங்க.